வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையோடு ராமேஸ்வரம் தலைமன்னார் படகு சேவை ஆரம்பமாகும் என்று எதிர்பார்ப்பு. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்களை சனிக்கிழமை கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. வரப்பிரசாதங்களை குறைப்பதோ அமைச்சரவையின் அளவை குறைப்பதோ நாட்டை அபிவிருத்தி செய்ய உதவாது என்று முன்னாள் அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச கருத்து. நிதி மோசடி குற்றச்சாட்டில் வாக்குமூலம் அளிக்க வந்திருந்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் குறித்த 2 நாள் பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் நடைபெறும் என்றும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மோடியின் பயணம் இரு நாடுகளுக்கிடையில் நில இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதுடில்லி சென்றபோது பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்ததன் அடிப்படையிலேயே இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மோடியின் முதல் இலங்கை பயணமல்ல என்பதுடன் அவர் இதற்கு முன்பு 2015, 2017, 2019 ஆகிய ஆண்டுகளில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இலங்கை வந்த முதல் உலக தலைவராக மோடி அப்போது இலங்கையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதையும் எடுத்துரைத்திருந்தார். மோடியின் இந்த பயணத்தில் இந்தியா இலங்கை இடையிலான நிலத்தொடர்பு, திருகோணமலை எண்ணெய் குதங்கள், வடக்கு மற்றும் கிழக்கு மலையக பகுதிகளில் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பொருட்டு ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையிலான புதிய படகு பாதை தொடர்பான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதாகவும் திருகோணமலை இந்தியா குழாயின் இணைப்பு திட்டம் குறித்து ஆழ்ந்த கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றன என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் அரசு தலைவர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் என்பதால் பயணத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் அரசு தரப்பினர், எதிர்க்கட்சியினர் மற்றும் வடக்கு கிழக்கு மலையக அரசியல் தலைவர்களோடு சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதே நேரம் இந்த பயணம் குறித்து சீனா தீவிர கண்காணிப்பில் உள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் எதிர்வரும் சனிக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைமையகத்தில் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை திட்டமிடுவது மற்றும் அதன் தொடர்பான பிரச்சனைகளை விவாதிக்க இந்த சந்திப்பு நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இறுதி தேதி மார்ச் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முடிவடையும் என்று தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதேவேளை முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 12ஆம் தேதிக்கு முன்னதாக மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் விண்ணப்பங்களுக்கு கால அவகாசம் நீடிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலிருந்து பெறலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அஸ்வசும கொடுப்பனவினால் மாத்திரம் வறுமையினை ஒழிக்க முடியுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியினை நோக்கி கேள்வி எழுப்பினார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் 29% வறுமை நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2024 முன்னேற்ற அறிக்கையின் செயற்பாட்டின்படி 2025 முதல் 2029 வரையான காலப்பகுதியில் வறுமையை எதிர்கொண்டிருக்கும் 20 லட்சம் குடும்பங்களை வலுவூட்டுவதாக நீங்கள் கூறியுள்ளீர்கள். இருந்தாலும் இந்த நாட்டில் முழுமையான வறுமை நிலை என்ன என்று தெரிவித்த அவர், உலக வங்கி தரவுகளின்படி இலங்கையில் 56 லட்சம் பேர் வறுமையில் வாழ்கின்றனர். இவ்வாறான உண்மையான தரவுகளை கூட அவதானிக்காமல் வறுமையினை எப்படி நீக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அஸ்வசுவ கொடுப்பனவை மட்டும் வழங்குவதால் வறுமை ஒழிப்புக்கு போதுமா? வறுமையினை நீக்க சேமிப்பு, முதலீடு, உற்பத்தி, ஏற்றுமதி, நுகர்வு ஆகிய 5 முக்கிய கூறுகளும் ஒரு சேர முன்னேற்றம் காண வேண்டும். ஆனால் தற்போது நுகர்வு மட்டுமே இடம்பெறுகின்றது. அரசாங்கம் நிதி தொகையை வழங்குகிறது, ஆனால் அது நுகர்விற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஏனைய முக்கியமான கூறுகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வறுமையை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கான வேலை திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று அவர் சாடினார். வரப்பிரசாதங்களை குறைப்பதோ அமைச்சரவையின் அளவை குறைப்பதோ நாட்டை அபிவிருத்தி செய்ய உதவாது என்று முன்னாள் அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச குறிப்பிட்டார். ஒரு பத்திரிகை ஊடகத்திற்கு கொடுத்த விசேட சபையில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டின் முன்னேற்றத்திற்காக வரப்பிரசாதங்களை குறைப்பதோ அமைச்சரவையின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துவதோ போதாது. நாட்டின் தற்போதைய சிக்கலான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் குறைந்தது 30 பேர் இருக்க வேண்டும். அத்தகைய அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்கள் நாட்டின் வீழ்ச்சிக்கான காரணமாக இருப்பதில்லை என்றார்.
நாட்டை வளர்த்தெடுக்க தெளிவான திட்டம் இருக்க வேண்டும். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியாளர்களும் தலைவர்களும் ஊழலில் மூழ்கியிருந்ததை எதிர்த்து கூற எந்த வாதமும் இல்லை. அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் கட்சியும் கூட அழித்துவிட்டனர். இவ்வாறு நாட்டை பின்னடைவு அடைய செய்த தவறான ஆட்சியாளர்கள் சட்டத்தின்படி எதிர்கொள்ளப்பட வேண்டும். குற்றவாளிகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக அவர்களை சட்டத்தை முன் கொண்டு வந்து சட்டத்தை கடுமையாக செயல்படுத்த வேண்டும். அதே சமயம் நாட்டை மேம்படுத்துவதற்கான சரியான திட்டத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். தற்போதைய அரசாங்கம் அந்த பாதையில் செல்லுமா என்பது குறித்து மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித்த ராஜபக்சவின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பண மோசடி சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் அளிக்க அவர் இன்று குற்றப்புலனாய்வுத்துறைக்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் கடுவல நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடல் தொழிலாளர்களுக்கு 150 ரூபாய் எரிபொருள் நிவாரணம் வழங்குவதாக கூறியிருந்த போதிலும் அதனை வழங்கியுள்ளீர்களா என்று பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் பெதாராச்சி ஆளும் கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஆளும் கட்சி உறுப்பினர் ரத்னகமையை 150 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக எங்கும் கூறியதில்லை என்று தெளிவுபடுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் கடல் தொழிலாளர்களுக்கு கள உரிமையாளர்களுக்காக டீசல் 1 லிட்டருக்கு 25 ரூபாய் விலைக்கழிவு வழங்கியுள்ளோம். இதற்கான அதிகபட்ச நிவாரணம் 3 லட்சம் ரூபாய் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிறிய கலங்களுக்கு 39 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் வெதகாராட்சி அவர்களே, உங்களுக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. உங்களது வங்கிக் கணக்கில் 42,400 ரூபாய் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களது படகுகளுக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இதை மறுத்து நிவாரணம் கிடைக்கவில்லை என்று கூற முடியுமா? நீங்கள் கூட இதை பெற்றிருக்கிறீர்கள். முன்னாள் பிரதியமைச்சர், ராஜாங்க அமைச்சர் ஆகியோரும் இந்த நிவாரணத்தை பெற்றுள்ளார்கள். நிவாரணம் பெற்றுக்கொண்டே இல்லை என்று கூறுவது மிகுந்த இழிவான செயல் என்று அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். உள்ளூர் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இன்று புதன்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ சபையில் தேங்காய் எண்ணெய் குறித்து தெரிவித்த விடயத்திற்கு விளக்கம் அளித்த போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை பெற்று உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். இதற்கு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க, சில தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்ட அளவு வருமானத்தை ஈட்டிய பின்னர் 11 மாதங்களில் செயல்பாட்டை நிறுத்தியுள்ளனர். இவ்வாறானவர்களை தண்டிக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்படும். எனவே மோசடிகளை தடுக்க உறுதியான சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் வான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இந்த புதிய திட்டத்தினை அறிவித்திருந்தார். அத்துடன் சுற்றுலாத்துறையில் ஈடுபடுபவர்களுக்காக ஒரு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். இதற்காக நாட்டின் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் 100 முக்கிய சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அவற்றின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஒவ்வொரு தலத்திற்கும் 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக ஓய்வு மையங்களை அமைப்பது தொடர்பாக அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் இது சுற்றுலாத்துறையை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையாக இருக்கும் என்றும் பிரதியமைச்சர் வான் சமிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார்.